சிற்றம்பலம் வானுலகும் மண்ணுலகும் வாழ மறைவாழ பான்மெதர் செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞானமத ஐந்து கர மூன்று விழி நால்வா ஜானை முகனை பெறவி அஞ்சலி செய்யுவிப்பாம். நாங்கள் இந்த காஞ்சி புராணத்துல இப்ப இன்றைக்கு சனத்குமார படலத்துல 25வது பாட்டு படிக்க போறோம். படிங்க விப்பிரர்கள் முதல் நால்வர். விப்பிரர்கள் முதல் நால்வர் சங்கரர் நெய்தொழில் பாட்டாப்படி பிறப்பிரர்கள் முதல் நால்வர் சங்கரர் நெய்தொழிலர் மயிர் வினைஞர் செக்கார் செப்பிடையார் தச்சர் கொல்லர் பொன்வினைஞர் வேதகணிகர் கூத்தர் விற்புருவ பரத்தையர் முதலார் தெருக்கள் கலப்பின்றி வெவ்வேறாகி பொற்ப நீண்ட அகன்றொரு ஒழுங்காய் மதிக்கணி செய்த கதிரளன பொலியும் ஆங்கண். பிராமணர் முதலிய 4 வர்ணத்தவரும் அனுலோமர் முதலிய கலப்பினரும் தரிணைவோரும் நெசவாளர் நாவிதர் மயிரொற்றாக்கள் செக்காரும் எண்ணெய் உத்திர வணிகர் செக்காற்றவையும் பேசப்படுகின்ற ஆயரும் தச்சரும் தச்ச வேலை செய்கிறவே கொல்லரும் இரும்பு வேலை செய்கிறவே பொற்கொள்ளர் தட்டார் தேவகணிகரும் கூத்தரும் வில்லையொத்த உருவத்தை உடைய பரத்தையர் முதலானோரும் வாழ்வதற்கிடனாகிய தெருக்கள் ஒன்றோடொன்று தலைமயங்காது ஒவ்வொருராய் அழகுற நீண்டு அகன்று ஒழுகுபட்டு சந்திரனுக்கு அழகு செய் கதிர் போல அவ்விடத்து பொறிவுறும். தந்தைதாய் இரண்டொழிய பிறவெலாம் கொளத்தகு மாவணங்கள் மல்கும் எந்த ஊர் வேதாந்தங்கள் மூவுலகும் எடுத்து கூறும் அந்த ஊரென கோடி மடமையிலே அவ்வென்பதயன் பேரென்ன முந்தும் இருக்கோதும் அஞ்சன் பகுதி அடைவோடு பூசை மொழியுமாதோ மடப்பத்தையுடைய மயிலே தந்தை தாயார் இருவர் தவிர பிறையாவும் விலக்கி கொள்ளத்தகும் கடைவீதிகள் நிறைந்த ஊர் எந்த ஊரோ வேதங்களும் வேத சிரசுகளும் 3 உலகங்களும் உயர்த்து கூறும் அந்த ஊரென்று கொள்வாய். கா என்பது பிரமன் பேரென்று முன்னிற்கும் இருக்கு வேதம் கூறா நிற்கும். என்னும் பகுதி முறையோடு பூசனை மொழியும். க காஞ்சி. அடுத்த பாட்டு. திசைமுகனால் அஞ்சிக்கப்படுதலினால் காஞ்சி என திசை போய் மல்கும். இசையுடைய திது பிரமலோகம் என்றும் இதனால் பேர் எய்து மாற்றான் அசைவிலா தங்குறைவோர் எல்லோர்க்கும் வீடுதவும் அவ்வூர் நாப்பண் வசையின்றி திப்பியமாய் புண்டரீகம் போல் எமக்கு வயங்கும் கோயில். இத்தலம் 4 முகனால் பூசிக்கப்படுவதனால் காஞ்சி என பெயர் பெற்று திசைதோறும் பரந்து நிறைந்து புகழை உடையது. பிரமலோகம் என்றும் இக்காரணத்தால் பெயர் பெற்றமையால் அவ்விடத்தினின்று நீங்காது அங்கு வாழ்வோர் யாவர்க்கும் வீட்டினை வழங்கும் அவ்வூரின் நடுவில் பழிப்பின்றி தெய்வத்தன்மை உடையதாய் தன்மை உடையதாய் தாமரை மலரை போல எமக்கு கோயில் விளங்கும். சோதிலிங்க வடிவாகி யாமென்றும் அமர்வேம் இவ்வாறு இங்கு 2ஆம் மறை விளம்பும் சந்தோகா மறையம்மை ஒளிவான் என்னும் துங்க நகர் தனை பிரமபுரம் என்னும் இறுதி மறை சுவர்க்கம் என்னும் பங்கமறு தைத்திரியம் சோதிசூழ் சுவர்க்கமென பகரானிற்கும் அத்திருநகரில் யாம் ஒளி வாய்ந்த சிவலிங்க வடிவம் கொண்டு என்றும் விரும்பி வீற்றிருப்போம். இவ்வகையாக இங்கு 2ஆம் வேதமாகிய ஜசூர் வேதம் கூறா நிற்கும். சாந்தோக்கிய உபனிடதம் எம்மை சிதகாய பெருவழி எனக் கூறும். அவ்வுபனிடதமே அந்த உயர்ச்சி வாய்ந்த திருநகரை பிரமபுரம் என்று கூறும். அதர்வ வேதம் சுவர்க்கம் என்று கூறும்.
குற்றமற்ற சைத்திரியம் ஒளிமிக்க ஸ்வர்க்கம் எனவும் கூறா நிற்கும். அப்பிரபஞ்ச காஞ்சி வடி அப்பிரமபுர காஞ்சி நகரெல்லாம் வேறில்லையாகுமன்றே செப்பும் உவனிபடமெல்லாம் சிவாகமங்களோடு முழங்கும் செல்வி இந்த வைப்பினை இடையிடன் இடையாயினும் ஆயிடையாயினும் இருந்து வணங்கி கண்ணில் எப்பெருமான் எப்பெரும் பாவமும் நீங்கி வீடைதும் உனக்குண்மை இயன்பினேமானால் செல்வி அந்த பிரபபுரம் காஞ்சி நகரமே அன்றி வேறு இல்லையாகும் என்றே பேசப்பெறும் உபநிடதங்கள் யாவும் சிவ ஆகமங்களோடு எடுத்து கூறும். இந்த தலத்தினை ஒருவன் நெடுந்தொலைவில் இருந்தாயினும் அத்தலத்தில் இருந்தாயினும் கருதினாலும் வணங்கினாலும் இவற்றாலும் நீங்காத பெரிய பாவங்கள் நீங்கி வீடு வேற்றை உனக்கு உண்மையை உணர்த்தினோம். அங்க போகாட்டியும் பரவாயில்லையா, நெச்சாலும் வழிபட்டாலும் எங்களுக்கு முத்தி பேறு கிடைக்குமா என்று இறைவன் உலகுய்ய வினவு மலை பெருமாட்டிக்கு அம்பும் வாய்மை அன்று வினா விசயனுக்கு அன்று வினாவிய சனத்குமாரனுக்கு திருநந்தி உரைத்தான் என்னேன் வென்ற பொறி வாதராயண குரைப்ப அவன் எனக்கு விளம்பல் செய்தான் குன்றனைய பெருந்தவத்தீர் சிவனை காண்பதற்கு ஏது இதுவோ கொன்மின் என்று உயிர்கள் கடைத்தேற வினவும் இமாசலன் பயந்த உமையம்மையாருக்கு கூறும் சத்திய மொழியை அந்நாள் வினைவிய சனற்குமார முனிவர்க்கு திருநந்தி தேவர் உபதேசம் செய்தனர். அம்முனிவர் அதனை ஐம்பொறிகளையும் தவத்தால் வென்ற வியாச முனிவருக்கு கூற அவர் தம் மாணவனாய சூதக புராணிகர் எனக்கு விரித்துரைத்தனர். மலையணைய மாதவமுடையி சிவருமானை காணுதற்கு உரிய எளிய உபாயம் இதுவே, இதனை உறுதியாக கை கொள்ளுங்கள். இனி நூற்பயன் படியுங்க. பரவரும் அந்தணமாகும் இக்காதை மெய்யன் விற்படிப்போர் கேட்போர் கரிசுறு நோய் நீங்கி நெடுநாள் புவியின் மக்களோடும் கழித்து வாழ்ந்து வரகுணராய் மறுமையிலும் பெரும்போகம் இனிதுண்டு மாறா முத்தி விரவுவார்கண் என்றுளங்கொள்ள சூத முனிவர்க்கு விளம்பினானால் சொல்லுவதற்கரிய மறையாகும் இவ்வரலாற்றை உண்மை அன்போடும் கற்போரும் கேட்போரும் குற்றமிக்க நோய் நீங்கிய நீண்ட காலம் பூமியில் மக்களோடு மகிழ்ந்து வாழ்ந்து மேலான குணத்தவராய் பின்வரும் பிறப்பினும் பெரும்போகம் நுகர்ந்து அழியாத முத்தியில் கலப்பர் என்று மனம் என்று கொள்ளும் வகையில் சூத முனிவரால் ஏனைய முனிவர்களுக்கு எடுத்துரைத்தனர். சூத முனிவரால் ஏனைய முனிவர் நந்தியம்பெருமான் சனத்குமாரருக்கு எடுத்துரைத்ததார். சுயருமான் உமாதேவியாருக்கு சொன்ன கதையால இப்ப நந்தியம்பெருமான் சனத்குமார முனிவருக்கு சொன்னத இப்ப சூதக முனிவர் ஏனியோருக்கு சொன்னதை இப்ப நாங்கள் படிச்சிருக்கோம். அப்ப தல விசேடப்படல முட்டு பெற்றதாக திருவிருத்த 444 நீ திருநெறி காரை காட்டு படலம் நந்தி சமாபடியுங்கவன் நந்தி சமா காஞ்சி புராணம். காஞ்சி புராணத்துல ஒவ்வொரு படலம் வந்தோண்டு இருக்குது. ரைட், ஓகே. இது பாட்டுகளும் வசனம் மாதிரி தான் இருக்குது. அது அப்படிதான் இருக்குது. ஏன்னா அது பெரிய இதண்டபடியா இது கொஞ்சம் பரவாயில்ல, இது கொஞ்சம் பரவாயில்ல. 4 வரியில வருது. முதல்ல இன்னும் பக்கம் நீங்க முன்னுக்கு படிச்சாதான் நான் என்னோட பெரிய பாட்டு அது இதுக்குள்ள அடங்காது. இதுக்குள்ள பழைய சுவடி. இது பரவாயில்ல. நீங்க என்ன பந்தி இருக்குது பாட்டு மாதிரி படிக்கிறீங்களேன்னு யோசினா போட்டிருக்கிறதெல்லாம் பாட்டு படியுங்க. நம்பர் போட்டிருக்கிற பாட்டு. மெய்த்தவர் யாவரும் அங்கது கேட்டு விழித்துணை நீர்வார கைத்த
மைத்தலம் உச்சி முகுழ்த்து மயிர்ப்புலகங்கள் மலிந்தயர்வார் முத்தி பெறற்குயர் காரணம் இன்று தொகுத்து மொழிந்தனை நீ அத்தல மேன்மை அனைத்தும் விரித்தருளென்றலும் அச்சூதன் அருளென்றலும் அச்சூதன் உண்மை தவமுனிவர் அனைவரும் உண்மை தவமுனிவர் அனைவரும் காஞ்சி மான்மியத்தை கேட்டு இருவிழிகளும் நீரைச் சொரியவும் கைகள் சிரமேற் கூம்பவும் மயிர் சிலிர்ப்பவும் இவை மிகுந்து தம் வசமிழந்து ஆனந்த பரவசராய் முத்தியை பெறுதற்குரிய உயர்ந்த காரணத்தை இப்பொழுது நீ தொகுத்து கூறினை. அதன் அத்தல மேன்மையை முற்றவும் விரித்துரைத்தருளுதல் வேண்டும் என்ற அளவிலே அச்சூத முனிவர் கட்சியுள் எண்ணர் அது பாட்டு என்ன கட்சியுள் எண்ணறு தீர்த்தன் நிறைந்துள காமுறுபலதானம் பொச்சமில் போகமும் வீடும் அளிப்பன கருமேன்மை கருமேன்மையவாம் அச்சமறுத்து பியாதன் எனக்கு அருள் செய்த மரப்படியே இச்சையின் ஓதுவல் அந்த நீர் கேண்மின் எனச் சொல்லலுற்றன நாள். காஞ்சிபுரத்தில் அளவில்லாத தீர்த்தங்கள் நிறைந்துள்ளதா, அதான் கட்சியுள் எண்ணறு தீர்த்தம் நிறைந்துள்ள காமுறுவலதான். விருப்பப்படும் காமுறுவண்டா விருப்பப்படும் பல தலங்கள் பயன்கள் பொய்த்தலின்றி போகத்தையும் வீடு பேட்டினை நல்குவனாய் சொல்லுதற்கு அரிய மேன்மையன ஆகும். அப்ப அளிப்பன போக்கரு மேன்மையாகும். அச்சமறுத்து அச்சம் தவிர்த்து வியாதன வியாசர் என்று இந்த வியாதன் என்று சொல்லி இருக்கிறேன். அச்சமறுத்து வியாதன் எனக்கரு செய்த முறைப்படியே அச்சம் தவிர்த்து வியாசர் எனக்கு அருளியவாறே விருப்புடன் ஓதுவேன் அந்தனர்களே நீ வீர் கேண்மின் என சொல்ல தொடங்கினார் சூதக முனிவர். போக்குதல் நான் தான் படிக்கணும். போக்குதல் உணர்த்துதல் கதி போக்கினால் சான்றால் உணர்த்தினால் போக்குதல் நூலாட் போக்கினான் என்றார். கரியண்டா சாட்சி என்ற ஒரு கருத்திற்கு தானே கரியண்டா சாட்சி என்ற ஒரு கருத்திருக்கு. அதான் கரி போக்கினால்டா சான்றா சாட்சி. உணர்மேட்டு அதாவது சீவக சிந்தாமணியில 889வது இது மேற்கோளை காட்டியது. இச்சையின் ஓதுவல் என்றமையால் இச்சையோடும் கேள்வின்கள் என நினைவுறுது. இச்சையண்டா விருப்பம். அண்டிபடிங்க இந்நகரில் புகுந்து இந்நகரில் புகழ் சத்தியமா வீரர் தம் பெரியர் குணப்பால் தன்னிகர் மெய்த்தலம் ஒன்றுளதங்க அமர் சத்திய விரத சீரர் என்னை உடைய பெருமாட்டியும் ஓரிருமை மைந்தரும் உடன் மேவ மன்னீருத்தலின் அத்தல மேன்மையை யாவர் வகுக்கலாவர். வல்லரார்தான். மேற்கூறிய சிறப்புகளை உடைய காஞ்சியில் சத்தியமா விரத பேரோடு கிழக்கில் தன்னையே தனக்கு ஒப்பதாய மெய்த்தலம் ஒன்றுள்ளது. அங்கு விரும்பி வீற்றிருக்கின்ற பெருமான் என்னை அடிமையாக உடைய பெருமாட்டியும் ஒப்பற்ற மந்திரர்களாகிய விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் உடன் விரும்பி இருப்ப தான் நிலைபெற இருத்தலினால் அத்தலத்தின் பெருமையை யாவர் வகுத்துரைக்க வல்லவர் ஒரு வெறுமிலர். வல்லவர் என்றுதான் வரும். அதையும் படிங்கோ. புகழ் இந்நகரில் என மறுக்க ஆவுடையாரினும் பொது வினில் தீர்த்து தன்னை அடிமை கொண்டவள் என்றனர். மாடு செல்வம் பெருமாட்டி பெருஞ்செல்வி. சரி தனாபடி நந்தி சம்மா தனானிக்கிறா. திருச்சிட்டம்பலம். சத்திய சத்தியர் சத்திய சோதகர் சத்திய சங்கற்பர் சத்தியகாமர் இருத்தலின் அப்பதை சத்திய விரதமதாம் சத்திய நன்னறியார்க்கும் விரைந்தருள் செய்துரு தானமதிய
சத்தியமாவிரதத்தடம் ஒன்றுள தத்திட நீராடி நிலை பேருடைய திருவருளை சத்தியமாக உடையவர், நிலை பெற்ற செயலர், நிலை பெற்ற அறிவினர், நிலை பெற்ற இச்சையர் இருத்தலினால் அவ்விடம் சத்திய விரதமாகும். நிலைத்த ஞானத்தைச் சேர்வார் யாவர்க்கும் விரைந்து அருளுதற்கிடனாகிய இத்தலத்தில் சத்தியமாவிரத பொய்கையில் நீர் மூழ்கி தாதான்மிய சத்தியாகிய திருவருளோடு விளங்குவர். அறிவிச்சை செயல்களால் திரிவுபடாதவர், அதாவது அயரா அன்பின் அரண்களில் செல்லுமே, அதாவது அயராமை அறிவொன்றினர் ஆசிரியர். சங்கற்பம் நினைவிட ஆவது அறிவு, விரதம் கொள்கை. தாதான்மிய சக்தி என்றா இறைவனும் சக்தியும் ஒன்றாய், இறைவனும் ஆற்றலும் ஒன்றாய் நிக்கிறதான் சொல்றது தாதான்மிய சக்தி. அது சித்தாந்தத்துல வருது. அத்துவிதம் என்றா இறைவனும் உயிரும் ஒன்றாய் நிக்கிறத சொல்றது அத்துவிதம். இது தாதான்மியம். அதான் கேள்விப்பட்ட சொல்லு யோஜனை விளக்கம் சொல்லிட்டீங்க. அடையுங்க. புதனமர் நாளினில் நீர்க்கடனாதி பொருந்த முடித்தங்கண் இதமுறு சத்தியமா விரதீசரை ஏத்தி வணங்குனர். தாம் கதவினை தீர்ந்தருள் உண்மையுணர்ந்து கலப்பர்கள் முத்தியினை மதமுறு காம மயக்கமனைத்தும் அறுத்துயர் முனிவீர்கள். புதன்கிழமையில் தர்ப்பணம் முதலிய சிரத்தையுடன் முற்றுப்பெறச் செய்து அத்தலத்தில் பேரின்பமுடைய சத்தியமா விரதீசரை துதித்து தொழுவோர் தங்கள் கொடிய வினை தவிர்த்து திருவருளால் உண்மையை உணர்ந்து முத்தியினை தலைப்படுவர். செருக்கை மிகுவிக்கின்ற காமம், வெகுளி, மயக்கம் மூன்றினையும் வேரோடும் களைந்தமையால் உயர்ந்த முனிவர்களே. கொஞ்சம் மேலிடுங்க. இனம் பற்றி வெகுளியையும் கொள்க அனைத்தும் எனவே வேரோடும் என்க. முக்குறுப்பு அர்த்தமையால் உயர்ந்த என்க. மூன்றினையும் காமம், வெகுளி, மயக்கம் மூன்றினையும் தான் அங்க அர்த்தம். வேரோடு கலந்தம். மனைவியர் மக்கள் நிலங்களை செல்வமும் மற்றவை வேண்டிடினும் அனையவை முற்றும் அளித்துயர் வீடும் அளித்திடும் அத்தீர்த்தம் இணையதடம்பதி இந்திர தீர்த்தமும் இந்திரபுரமும் என புனை பெயரும் பெரும் அப்பெயரெய்திய காரணமும் புகழ்வேன். மனைவி, மக்கள், நிலம், கல்வி, செல்வம் மற்றும் உள்ள பொருளை விரும்பி மூழ்கினும் அத்தீர்த்தம் அவற்றை முழுதும் அழித்து மேலும் வீட்டின்பமும் நல்கும். இத்தன்மையுடைய தடமும் பதியும் முறையே இந்திர தீர்த்தமும் இந்திரபுரமும் என காரண சிறப்பு பெயர் பெறும். அவை அப்பெயர் பெற்ற காரணத்தையும் சொல்வேன். அண்டிபடி இந்திரன் அரசிருக்கை. இந்திரன் அரசிருக்கை மதுமலர் ஆடிதன் மேதகு கற்பம் வராகம் அதுரு மாறாம் முதுமனு வந்தர நாட்சிவி என்றொரு வாசவன் முன்னளனால் விதுவினை ஒப்பன் அறம்பெயராகி மென்குமுதங்களிடை பொதுவரு தானவமாக கடலுக்கு வடவாதினி கனல் போல்வான். கடலுக்கு வடவாதினி கனல் போல் ஆவான். வடவாக்கினி என்ற நெருப்பு. வடவாக்கினி என்ற நெருப்பு புள்ள இந்த தண்ணிக்குள்ள எரிகிற வடவாக்கினி. மேன்மை பொருந்திய பிரமனுடைய சிரேச வராகம் கற்பம் 6ஆம் மனுவந்தர நாளில் சிவி என்னும் பெயர் கொண்ட இந்திரன் முன் இருந்தனன். அவன் தேவமாளிர் குளமாகிய மெல்லிய அல்லி மலர்களுக்கு சந்திரனை விளங்குவன். பொதுமை நீங்கிய சிறப்பினை உடைய அசுர கடலுக்கு வடமா முகாக்கினியை ஒப்பான். போகமும் வேகமும் ஒருங்குடையவன். அந்த கடலுக்குள்ள எரிகிறதா அந்த வடமாக்குனி என்ற நெருப்பு.
தண்ணீருக்குள்ள எரிகிறது. இல்ல இன்னும் கடலுக்கு எரியறதா கொஞ்ச இந்த நாளாவே அதை பசி பற்றி படிச்சோன்றிருந்த நாங்கள் கடலுக்கு எரியறதா இந்த பசி வயிற்றுக்குள்ள அதான் ஓ ஓ ஓ அது திருவிளையாட புராணத்துல ஆண்டி யார் அந்த சாப்பாடு காணாதண்டு எங்களோட சாப்பாடு எல்லாம் நிறைய தாராளமா எல்லாரும் கொடுத்த நாங்கள் மாதவியர் கர்வத்தோட சொல்ல அவன் ஆணவத்தை எடுக்கிறதுக்கு சுயர்மான் அந்த பசிக்கிறவனை குண்டோதரனை கூப்பிட்டு விடுவா வடவாக்கினிய செலுத்தி விட்டுடுவார் கடும் பசி நெருப்பு மாதிரியான ரைட் 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 ஆனா வடவாக்கினி என்று ஒன்று இருக்கு. வடவாக்கினி என்று ஒன்று இருக்கு. இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். வடவாக்கினி தண்ணீர்ல எரியுது. சிங்களத்திலேயும் வட பயிரை வடன்னு சொல்றோம். இல்ல நீங்க சொல்றது பசியே வடாகினின்னு சொல்றேன். வடாகினி என்று அது வடகினி. பசிக்கு வடகினி, வயிறு வட வடகினி. வடமுக அக்கினி என்று சொல்லி அந்த பிரளய காலத்துல வாரது வடமுக அக்கினி என்று அது குதிரை முகத்தோட கடலுக்குள்ளால எழுப்பி வாரது. கடலுக்குள்ளால வாரது எரிகிற நெருப்பத்தான் வடமாக்கினி என்று சொல்றோம். கடலுக்கு குதிரை முகத்துல வாரது, குதிரை முகத்தோடு. அடுத்தது கடவுளர் சேனை பங்கைய பானு கச்சிறை அறிவையிடவா படையவன் ஓர் நாட்கடவுள் அவை கட்பாசீலை வேதிர்மோ பொருதோள் படவரவல் சசிபுடை மேவ கண்மணி அரியணை மேல் வடிவமடங்கள் மேலோர் மடங்கள் பொன்மென வைகினால் தேவர் சேனையாகிய தாமரைக்குச் சூரியனும் மலைகளின் சிறகுகளை அறிந்த வச்சிரப்படையை உடையவனுமாகிய இந்திரன் ஓர் நாள் தேவ சபையில் பசிய பொன் அணிகளையும் மூங்கிலொத்த தோளையும் பாம்பினது படம் அணிய அல்குலையும் உடைய இந்திராணி மருங்கி இருப்ப பல மணிகள் பதித்த சிங்காசனத்தின் மேல் வடிவுடைய சிங்கத்தின் மேலோர் ஆற்றலாற் சிங்கம் போலும் என வீற்றிருந்தனன். நீங்க வடி சிங்கம் என இருத்தல் வீரத்துக்கு ஒப்பிட்டு இருக்கு சிங்கம். ஓ சிங்கமென இருத்த சனற்குமார படலம் 12ஆம் செய்யுளை நோக்குக. இந்திரனைச் சோமன் சூரியன் அக்கினி எனக் காட்டியது நயம். குமுதம் கடல் பங்கயம் இவைகள் அளவை குறிப்பனவும் நயமுடையன. இருகுடை வெண்கவரி தொகைதுள்ள மிசைக்குடை எழில் செய்ய விருதுகள் மாகதர் சூழ முழக்க வியன்மணி மாநிதியன் தருவொடு தேனு விழிக்கடை நோக்கினை நோக்கு புதலை நிற்ப அருகுரு கிண்ணரர் யாழ் அமிர்தஞ்செவி ஆர விருந்தயர. அருகுரு கிண்ணரர் யாழ் அமிர்தஞ்செவி ஆர விருந்தயர. இருமருங்கும் வெண்சாமரை தொகையளவும் விளவும் ஆகத்துள்ளவும் மேலே குடை அழகு செய்யவும் கீர்த்திகளை இருந்தேத்துவோரும் நின்றேத்துவோரும் எடுத்து போற்றவும் சிந்தாமணி சங்கநிதி பதுமநிதி ஐந்தரு காமதேனு எனப்பெறுமுவை கோமகன் குறிப்பறிந்து நல்க கடைக்கண் பார்வையை நோக்கி தத்தம் செயலின் முனைத்து நிற்கவும் கிண்ணரராகிய யாழ்வல்லோர் இசை அமிழ்தம் செவி நிரம்ப விருந்து செய்யவும் ஐந்தரு ஆவன சந்தானம் அரிசந்தனம் மந்தாரம் பாரிசாதம் கற்பகம் என்பன. ஐந்தருவும் பிறவும் தெய்வத்தன்மையால் வேண்டியோர்க்கு வேண்டுவ உதவும். அதுல சந்தனம் ஒன்றுதான் வரணும். சந்தானம் ஒன்று கொண்டிருக்கான். ஏண்டா அரிச்சந்தனம் மந்தாரம் அதெல்லாம் அந்த
அந்த ஒரு வகை சந்தனத்தை விட ஓ சேர்ந்தது. சந்தனம் மரமா இருக்கலாம் ஒரு இல்ல எழுத்துல சந்தானம்ன்றது அந்த கீர்த்தி தானே சந்தானம். சந்தானம்னா பரம்பரை சந்தானம். ஓ அரிச்சந்தனம், மந்தாரம், பரிசாதம் எல்லாம் ஒரு வகை இதுகளைத்தானே குறிக்குது. ஆனா சந்தானம் ஒன்றுதான் இல்ல சந்தனம் ஒன்றுதான் வரணும் இருக்கும் அச்சுப்புலவை. சந்தனம் சந்தனத்தை குறிக்குது, அரிச்சந்திரம் அதெல்லாம் அந்த ஒரு வகை இதுகளைத்தான் குறிக்குது. மணங்கமல் தோழணி கற்பகமாலை துளித்த மதுப்புணல் பாய்ந்து உணங்கரும் இன்ப விழிப்புணலொப்ப உரைத்து விழிக்கெல்லாம் அணங்கு புரிந்திடல் கண்டு புலத்துணர்வோல் அவிற்சாந்தாற்றி நுணங்கிடமங்கையர் ஓவரங்கனும் நொய்தின் அசைத்து அணுக தோளில் அணிந்துள்ள நறுமணம் வீசும் கற்பக மாலை துளிபடச் சிதறிய தேனாகிய நீர் பாய்ந்து வற்றாத இன்ப அதாவது உவமை கண்ணீர் கண்ணீர் போல துளித்து ஆயிரங்கண்களிலும் வருத்துதலை கண்டு உலர்த்தினரை போல விளங்குகின்ற சிவிரி கொண்டு நுண்ணிய இடையினையுடைய தேவ மகளிர் நீக்கமர விடத்தும் வீசி நெருங்கவும் அரம்பை அது என்ன பாட்ட காணையில படிங்க நீங்க நம்பரை போடாம விட்டுட்டுறாங்க. அரம்பை ஊர்வ பொறுங்க ஆண்டி பொறுங்க. ஓ 9க்கு பிறகு நம்பரை போட விட நான் 10 படிச்சேனா நீங்க இப்ப 5 படிங்க. அரம்பை ஊர்வசி உருப்பசி என்று போட்டிருக்கு. உருப்பசி ஊசை தான் உருப்பசி என்று போட்டிருக்கான் அவன். மேனகை முதலிய அரிமதர் புலிமடவார் நிரம்பிய காம நலங்கனி அவிநய நெறிமுறை கரமசே பரம்பு முடற்றினை விம்மிட விழியினை உடைவேர் பயிலும் விண்ணொடும் வரம்பெறும் அற்புதம் மின்னவீர் கொடியன மகளிடம் எதிர்புரிய அரம்பியர் உருப்பசி மேனகை ஆகிய செவ்வரியும் களிப்புறம் பொருந்திய கண்களுடைய மாதர் நிரம்பிய காவ இன்பம் பெறுவதற்கு காரணமான பரத சாஸ்திர முறை புலராது கரங்கள் அசையவும் பரவிய கண்ட பாடல் இளவும் இருவிழிகள் புழல்தலும் மேன்மை பெறும் வியப்புடைய ஒளி விளங்குகின்ற திவழுறுதலால் பூங்கொடியென மகள் நிறுத்தம் ஏற்பவும் புரியும். இந்த உருப்பசி ஒருவேளை 2 இடத்திலும் பிள்ளையா போட்டிருக்கோம் அல்லது ஒருவேளை உருப்பசி இல்ல அது ஊர்வசிய முந்தின காலத்துல அப்படித்தான் அவங்க கதைக்கிறது போல அப்படித்தான் சொல்றதா இருக்கணும். 2 இடத்திலும் அப்படியே ஒரே மாதிரி இருக்கு. உருப்பசி அது என்ன அரம்பைக்கு பக்கத்துல எங்க வரப்போகுது உருப்பசி அரம்பை ரம்பை ரம்பையத்தான் அரம்பை அண்டினா உருப்பசி என்றொன்றும் இல்ல ஊர்வசி தான் அது அச்சுப்புலவை. அதுதான் அதுதான் இல்லையாண்டி அது பழைய புத்தகங்கள் இப்படி இருந்தா அவைக்கு விளங்கும். பழைய புத்தகம்ன்றபடியா சரியா இருக்கும். அப்படித்தான் வரும் அரம்பை உருப்பசி என்றுதான் பாட்டுக்குள்ள வரைக்க அவங்க அப்படியே அதை போட்டுட்டாங்க போல இருக்கு. இல்ல பழைய புத்தகங்கள்ல அதிகம் எழுத்து பிள்ளைகள் இருக்கிறே இல்ல. இல்ல இல்ல நான் சொல்றேன் ரம்பைய சில நேரம் அரம்பை ஊர்வசியோ உருப்பசி என்று தான் சொல்றதாயும் இருக்கலாம். தானே அப்படி அரம்பை என்று சொல்லுறது அரம்பை என்று சொல்றது அரம்பேர் என்று சொல்லி இருக்கேன். அரம்ப தேவலோக பெண்கள் உருப்பசி தான் கேள்விப்படுறேன். நான் ஒருவேளை அதுவும் சரியான சொல்லாயும் இருக்கலாம். இருக்கும் இருக்கும். தனாவா நந்தி சம்மாவோ தனாவோ இல்ல தனாதான். ஆனா அந்த மருத்துவர் வானவரும் ஆண்டி வாசிக்க வேணும். பிறகு கணங்கோள் தான் தனா. இல்ல 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 அது பாட்டு. பசுக்கள் மருத்துக்கள் உருத்தரர் சாத்திகர் கந்தருவத்தர் உடுக்கள் நவக்கோள்கள் திருக்கிளர் மைத்தவர் யோகிகள் கையினை சென்னி மிசைக்குவிய நெருக்கினுள்ளெய்தி இறஞ்சி மருங்குற நிழல்பட நிற்பவரோ மருத்துவர் வானவர் முதலானோர் சிரமேல் இரு கைகளையும் குவித்து நெருக்கத்துள் வணங்கி வரிசையில் நிற்பர். நீங்க கணங்கள் தைத்தியர் யாவரும் வந்து கடைத்தலை வாய்தலின் மாடுணங்கு
மாடுணங்கு புவி செவ்வி பிராக்கெட்டுக்கு இட்டன்னா வந்திருக்கு பாருங்க. மாட்டிணங்கு புவி செவ்வி கிடைத்திலர். அது என்ன சொல்ற? மாட்டுணங்கு வாய்தல் கடைத்தலை வாய்தலின் மாட்டுணங்கு புவி பூ செவ்வி கிடத்திலர். நிற்ப ஒளிந்தவர் தங்குறை தீர் தனங்கரும் இன்ப வெள்ளத்தில் அழுந்தி அளப்பெருஞ் செல்வத்தான் இணங்கலர் கோளரி இன்னனம் மேவுளி எண்ணினன். இவையெல்லாம் கூட்டமுடைய அசுரர் யாவரும் கடைவாயிலில் காலம் பெறாது வாடி நிற்ப ஏனையோர் தங்குறை தீர்த்து துன்பு நீங்கிய இன்ப வெள்ளத்துள் மூழ்கி அளக்கலாகாத செல்வத்தினாலே பகைவர்க்கு சிங்கமாவான் இங்கனம் இருக்கையில் இவையெல்லாம் எண்ணினான். இந்திரன் அரசியலை வெறுத்தல். இருவினையொப்பு வாய்ந்த பருவம் வந்தெய்தலாலே மறுவெருந்துறக்க வைப்பின் அரசியல் வாழ்க்கை தன்னை அருவருத்து வர்த்து காவற் சிறையிடை அகற்பட்டோரின் வெறுவரும் பதைக்கும் அஞ்சும் வேறிவை கருத்துட்கொள்வான். இன்ப துன்பங்கள் இரண்டினையும் ஒப்பு நோக்கி, அதாவது அதுதான் இருவினை ஒப்பு, அவற்றை பற்றுவிடுங்காலம் வந்தடைதலாலே அடைதற்கரிய விண்ணுலக அரசியல் வாழ்வை கூசி வெறுத்து காவலாகிய சிறைக்கூடத்தில் அகப்பட்டோரை போல வெறுவினான். இந்திரனும் அவ வெளுத்தவனே அரசியல் வாழ்க்கையை தான் தானே தலைவன் என்றிருந்தவன். பதைத்தான், அஞ்சினான், வேறாய் இவற்றை கருதினான். வெறுவல் பதைத்தல், அஞ்சுதல் அச்சத்தின் படிமுறைகள். வெறுவல் பதைத்தல் என்றா அஞ்சுதல் என்றா இந்த அச்சத்தின் படிமுறைகள். படியுங்க. அழியும் இவ்விடைய வாழ்விற் கழித்திருந்தந்தோகத்தேன் வழிபவ கடலிற்காலை பாந்தல்வாய்க் கிடந்தும் நானேன் வழிமுறை அறியா மாய வல்லுருட்படுகாற்றேற்றுள் இழியும் பூட்பன்றி ஏபோல் உழந்த என் அறிவு நன்றால். நிழலில்லாத அழியும் இந்த உடைய சுகங்களில் மகிழ்ச்சி மிக்கு ஐயோகிட்டேன். பழிக்கப்படுகின்ற பிறவியாகிய கடலில் காலமெல்லும் பாம்பின் வாய்க்கிடத்தும் நானினேன் வெக்கப்பட இல்லையா. பிழைக்கும் வழிமுறைகளை அறியாவிடாது வஞ்சமும் வன்மையும் அமைந்த இருளில் பள்ளத்துட்பட்ட சேற்றில் இழிந்துறும் ஊட்பன்றியை போல துன்புற்றழிந்து என்னுடைய அறிவு நன்று. இந்த பன்றியை போல அந்த சேட்டுக்குள்ள கிடந்து தின்புற்றாரா. நன்று அன்று என்பது இந்திரன் சொல்றாரா நன்று அன்று. இந்த வாழ்க்கையெல்லாம் போய் இதுல எல்லாம் எல்லாத்தையும் ஏமாந்துட்டேன்னு சொல்றார். நன்று அன்று என்பது பொருள் குறிப்பு நிகழ்தல், அந்தோ இரக்க குறிப்பு. அருவினை உலகம் எல்லாம் படைத்தளித்தளிக்கும் காலம் கருவுறும் இவையும் கால வயத்தவாம் காலந்தான் மற்றொரு பொருள் வயத்ததென்றால் உந்தியோன் கற்பத்தீராள் பொருவில் இந்திரர்கள் மாய்வர் போன்றவர் மனுக்கள் தாமும் காலம் என்னும் ஒரு தத்துவம் அடைந்தற்கரிய இருவினைகளையும் உலகம் எவற்றையும் சிருட்டித்து காத்து அளிக்கும். உலகில் தோன்றும் யாவும் அக்காலத்தின் வசப்பட்டனவாகும். காலம் தான் ஒரு பொருளின் வசப்பட்டதன்று. ஓர் பிரம கற்பத்தில் 14 இந்திரர்கள் அழிவார்கள். அங்கனமே மனுக்களும் 14 இறப்பர். காலத்தில் தோன்றுதல் ஞானமே விசும்பே இவை வந்து போம். காலமே உன்னை என்று சொல் காண்பதே திருவாசகத்துல. நந்திசம்மா படிங்க. திருநெறி காரைக்காட்டு படலம். ஓதுமு கற்பம் வேதற்கொரு தினம் அந்நாள் 30 ஓர்மதியாம் திங்கள் 6 2
ஆண்டாம் ஏதமில் வருடம் 100 இருவகை பரார்த்தமாக போதரும் போதிலன்னான் பொன்றுவன் மன்ற மாதோ. சொல்லப்படும் இந்த கற்பம் பிரமனுக்கு ஒரு தினமாய் அந்நாள் 30 கொண்டது ஒரு மாதமாம், அங்கனம் 12 கொண்டது ஒரு வருடமாம். குற்றமில்லாத அவ்வருடங்கள் 100 ஆயின் இருவகை பரார்த்தங்களாக நடைபெறும். அக்காலத்தில் அப்பிரமன் நிச்சயமாக அழிவான். கால அளவை படல திருதி காண்க. பின்னுக்கு வருதாமா? ஒரு நாள் தானே அவைக்கு ஒரு வருடம், அந்த கால அளவை தான் சொல்லினமா படிங்க. நீங்க கமலாதான் தனாக்கு பிறகுதானே நான் படிச்சேன். கமலாதான் படிக்கும். நான் படிச்சேன். ஓகே ஓகே. அம்மலர் கிழவன் காலம் அரிக்கொரு தினமன்னேனும் அம்முறை திங்கள் கூடும் ஆண்டு 100 எய்திற் அம்மாவோ சிசி இந்த அனித்திய வாழ்வு வேண்டேன் இம்மையில் வீடு பேற்றிற்கு உபாயமே அறிதல் வேண்டும். அப்பிரமன் ஆயுட்காலம் திருமாலுக்கு ஒரு நாள், அத்திருமாலின் நாளும் மாதமும் ஆண்டுமாக 100 எய்தில் அழிவான். அம்மவோ சிசி இந்த நிலை பேறில்லாத இவ்வாழ்க்கையை விரும்பேன் இப்பிறப்பிட்டானே முத்தியடை முவாயத்தை அறிதல் வேண்டும். அம்மவோ இரக்க பொருளும் சீச்சிகள் சிக்குறிப்பும் கொண்டன. நன்றி. எண்ணரும் தவந்தானங்கள் பட்டினி எச்சந்தானோ புண்ணிய நன்னீராட போதலோ முத்திக்கேது நன்னும் இவ்வனைத்தும் தேற நமக்கெல்லாம் குருவாம் பொற்பூர் அண்ணலை வினாது மென்ன துணிந்தனன் அமரர் கோமான். நினைப்பரிய தவமோ தானமோ உபவாசமோ வேள்வியோ தீர்த்த யாத்திரையோ முத்தி அடைதற்கு எதுவாக பொருந்துவென தெளிய அறிய நம்மனோர் யாவர்க்கும் குரு. இந்திரன் நம்மனோர் யாவர்க்கும் குரு தானே. ஏதுவாக பொருந்தும் என தெளிய அறிய குரு இந்திரன் சொல்றார். நம்மனோர் யாவர்க்கும் குரு யார்? வியாழ பகவானை சொல்றாரா? யாவர்க்கும் குருவாகும் பொன்னென பெரிய வியாழ பகவானை வினாவுவது என துணிந்தனன் இந்திரன். இதெல்லாம் ஒரு நன்மை வைக்கிற காரியம் இல்லை. இதுக்கு முத்தி அடைவதற்கு ஏதுவாக பொருந்துன்ற அந்த உண்மையே நான் அவர்கிட்ட இருந்து அறிய கீழே வாசிங்க. நீராட்டோ என்னாது நீராட போதலோ என கூறியது தீர்த்த யாத்திரை என்று பற்றி என்க. தீர்த்த யாத்திரைக்கு போறதானே கடைசி காலத்தில் குரு அஞ்ஞானத்தை போக்குவோர் தானம் அறவழியில் தேடிய பொருளை தன் குரதீர தக்கோர்க்கு கொடுத்தேன் சிவி என்னும் பெயரும் புகழும் திசையெல்லாம் பரவிய தேவர்களுக்கு தலைவன். அவையகத்துள்ளார்க்கெல்லாம் விடையளித்தெழுந்து போந்து நகையுற விரைவென் அந்த புறத்தினை நடுகியங்கண் புவி புகழ் குரவற் கூவி போற்றி நின்றிதனை வீழ்வான் சிவியன திசை போங்கீர்த்தி தேவர்கட்கிறைவன் மன்னோ. அவையில் இருந்தோர் யாவர்க்கும் விடை கொடுத்து எழுந்து போய் விரைவாக தனியிடத்தை அணுகி அவ்விடத்து உலகெல்லாம் புகழும் ஆசாரியனை அழைத்து போற்றி தக்க ஆதனம் திருத்தி என்று வருமது. ஆதனத்திருத்தி தான் நின்று குற்றம் ஐயம் தீர இதனை கூறுவான். அவனுக்கு அந்த அரச வாழ்க்கை வெறுத்துட்டது. சொல்லுங்க நீங்கள். இந்திரன் தேவகுருவிடம் காஞ்சி புராணம் ஹேடினா இந்திரன் தேவகுருவிடம் முறை கூற இவ்வரசியற்கை தன்னில் இனியனக்கு ஆசை இல்லை அவ்விதி முகுந்தனேனோர் வாழ்க்கையும் அவாவுகில்லேன் மெய்வகை உணர்ந்து முத்தி மேவுதற்குபாயமொன்று செவ்வனோர்ந்துரைத்தி என்ன தேசியன் தேர்ந்து சொல்வான். இனி எனக்கு வரசு நடாத்துதலில் விருப்பமில்லை. பிரமன்மால் பிறருடைய பதங்களையும் விரும்புகிறேன். பொய்த்திறன் தவிர்ந்து மெய்வகை உணர்ந்து முத்தியை அடைதற்குரிய தலையாய உபாயத்தை ஆராய்ந்து
செவ்விதாக உரைத்தருக என இந்திரன் கூற ஆசாரியான் ஆய்ந்து சொல்வான். ஆனா மற்ற அசுமா 100 யாகம் செய்ய பூர்ற முதல்ல ஓடி போய் குழப்புறவன் குழப்பி தண்ட பதவி போயிடுவான். ஆனா இது 14 இந்திரர்கள்ல ஒரு ஆள் தானே இது. ஆனா இது வெவ்வேறு காலங்களா இது வேற அதான் அவர் இந்திரர். இந்திரனுக்கு தேவகுரு உபதேசித்தல். நன்று நீ வினய முத்தி நத்தவம் வேள்விதானம் கன்று பட்டு இனி வேறொன்றாற் காண்பரிதாகும் மைந்தா தொன்றிய மாய வாழ்க்கை தொடக்கறுத்து உய்யக் கொள்வான் என்று பெருமான் உள்ளான் அவன் திறமியம்ப கேட்டி மைந்தனே நீ முத்திய வினாவது நலம் பயப்பது நல்ல தவம் யாகம் தானம் உடம்பு வருந்துதற்கு காரணமாகிய உபவாசம் முதலியவற்றானும் இவ போன்ற புறவழியானும் காண்டலியலாதது ஆகும். தொடர்பு பட்ட வஞ்சக வாழ்க்கையின் பந்தமறுத்து பிழைக்கச் செய்பவன் எப்பொழுதும் நமது பெருமான் உள்ளன் அவன் இயல்பு சொல்ல கேட்டு என்றும் உள்ளான். பெத்தத்தும் முத்தியினும் அருளுதல் குறித்தது எப்போதும் இனியான். இந்த ஜாகத்தாலேயோ தானத்தாலேயோ உடம்பை வருத்துவதாலேயோ முத்தி கிடையாது, வாசம் இருப்பதாலேயோ கிடையாது. நீ இறைவனை போய் கேள், இறைவனை நினைச்சு அவன் அந்த 5 எழுத்து மந்திரம் அதை சொல்லி கொண்டிருந்தா காணும். என்றும் உள்ளான் பெத்தத்தும் இதுல அதை பற்றி சொல்ல இல்லை, ஆனா அதால போயிலான்னு சொல்றார். என்றும் உள்ளான் பெத்தத்தும் முத்தியினும் அருளுதல் குறித்தது எப்போதும் இனியான். என்ன இது என்ன வருது இதுல திருநாவில என்ன வருது யாரெண்டாலும் சொல்லுங்க. அதுல திருநா என்ன வருது தானே திருநாவல. சரி, கலிவிருத்தம் ஏதோ ஒரு நூலொண்டு இருக்குது. திருநாச்சியார் இருக்கோ என்னன்னு தெரியல. அப்படி என்றால் அப்படி பதியம் போடும். எத்தனையாவது பதியம் பாடலன்னு போடும். இதுல அப்படி போடல. சரி, குறைவிலா மங்கள கலிவிருத்தம் குறைவிலா மங்கள குணத்தன் ஆதலின் நிறைமலம் அநாதியின் நீங்கி நிற்றலின் அறைகுவர் சிவனென அறிவின் மேலவர் இறையவன் பெருமையை யாவர் கூறுவார். குறைவின்றி நிறைந்த மங்கள குணத்தை உடையவன் ஆதலினும் நிறைந்த ஆணவ மலத்தினின்றும் இயல்பாகவே நீங்கி நிற்றலும் அறிவினிலும் மிக்கோர் சிவனென அவனை கூறுவர். இறைவனுடைய பெருமையை யாரோ முற்றாக கூறவரே முற்ற கூறவல்லர். அவர் வந்து மங்களம் சிவன் என்று சொன்னாலே அதாவது மங்கள குணத்தை உடையவர். அதனால் அவருக்கு ஆணவ மலமும் அதுகள் ஒன்றும் இல்லை. அப்ப இறைவனுடைய பெருமை அவரே யாருன்றது. இப்ப இனி இறைவனை பற்றி சொல்ல போயினோம். இந்திரனுக்கு உபாயம் சொல்ல போயினோம். மேலனப்படுவன இறைக்கும் மேலவன் மாலனப்படுவன இவையும் மாற்றுவான் நூலனப்படுவன எல்லாம் நுவன்றவன் வேலனப்படும் விழி பாகமே இனான். வேலனப்படும் பெரும் விழியினையே உடைய அம்மையை பாகத்தில் பொருந்தினான் என்றுதான் அது வருமா? மேலெனப்படும் உருத்திர பதங்களை கடந்த மேலோன் பெருமையான எவற்றையும் மாற்றுதற் பெருமையன் வேதியனுக்கு வேதம் தந்த வேதியன். மேலோன் மாலோன் வேதியன் என மும்மூர்த்திகளை கொண்டு கூறியது யாவர்க்கு மேலாம் அளவிலாச் சீருடையான். திருவாசகம். வேதநாயகன் வேதியர் நாயகன் என்பன காண்க. பங்கையன்றன்னை முன் படைத்து மால் முதல் புங்கவர் தம்மை பின்னுதவும் பொற்பினான் அங்கவன் இளனெனில் அகிலலோகமும் பொங்கிய வல்லிருள் பொதிந்த நீரவே. பிரமனை முதலில் படைத்து திருமால் முதலான தேவரை பின்னர் படைக்கும் பொலிவினால் அச்சிவபெருமான் இளனாயின்
எல்லா உலகங்களும் மிகுந்த வலியுடைய இருளை மூடிய இயல்பினவே. படைப்போர் படைக்கும் பழையோன், காப்போர் காப்பவன், சகல நிலை சுத்த நிலை இல்லையாய் கேவல நிலையாய் ஆணவத்தோடு அத்துவிதமாய் இருளில் அடர்ந்தி கிடத்தலின் இருள் பொதிந்த நீர என்றனர். ஆனா என்ன சொல்லுங்க, திருமாலின் இதுல இருந்து தோன்றினதா மாற சொல்லி இல்ல, இது வேற ஏதோ கதை இருக்குமே இருக்கணும். இவ்வளவு தூரம் பிள்ளையா சொன்னாங்க, அதான் இது வேற ஏதோ கதை இருக்கணும். பிரமனை முதலில் படைத்து திருமால் முதலானது வரை பின்னர் படைக்கும். பின்னர் படைத்தது உந்தியில இருந்துதானே பிரமன் வந்தவர். அதான் தெரியல, பாப்போம் அதே ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தாழ்த்தி வந்தேன்னுதான். அதான் பாப்போம். படைப்போன் படைக்கும் பழையோன் காப்போன், அதான் அங்க படைப்போன் படைக்கும் பழையோன் காப்பு. அந்த சகல நிலை கேவல நிலை, இந்த கேவலன் சகலம் சுத்தத்தை இதுல காட்டி விட்டுருக்கிறேன். மாணவத்தோடு அத்துவிதமாய் இருளில் அழுந்தி, ஆணவத்தோடு அத்துவிதம் ரெண்டு, ஆன்மாவும் உயிரும் ஒன்றா கலந்து நிற்கிறதும் அத்துவித நிலை தான். பிறகு இறைவனும் உயிரும் ஒன்றா நிற்கிற நிலையும், ஆன்மாவும் ஆணவமும் ஒன்றாய் கலந்து முதல் இந்த தனுகரண போகம் கிடைக்க முதல் ஆணவத்தோட இப்படி பின்னி பிணைஞ்சு இப்படி ஒன்றா நின்றது. அப்ப இறைவன் உயிர்களுக்காக இடங்கித்தான் இந்த மாய என்ற காரணத்தில இருந்து எங்களுக்கு தனுகரண பூவன போகங்களை எடுத்து உடம்புக்கு, இந்த உயிருக்கு இந்த உடம்புகளையும் இந்த எல்லாத்தையும் கொடுத்தவர். அது பெத்த நிலை. அந்த பெத்த நிலையில இருந்து பிறகு தன்னை உணர்ந்து இந்த 36 தத்துவங்கள் எல்லாம் வந்து மாயை என்று சொல்லி அதுல இருந்து விலகி குருவானவர் இருந்தது. அப்புறம் அந்த சகல நிலையில இருந்து 36 தத்துவங்கள் சகல நிலை, ஆணவம் உயிரின் நின்ற நிலை கேவல நிலை. அப்புறம் இந்த சகல நிலைக்கு உயிர்கள் வந்தது 36 தத்துவங்கள். அதுல இருந்து நீங்கி சுத்த நிலைக்கு போய் இறைவனை சேர்ந்து அந்த முத்தி இன்பம் காண்றதுதான் அத்துவித நிலை. அப்ப அத்துவித நிலை ரெண்டு இருக்குது. இப்ப முன்னுக்கு ஒரு வேர்ட் வந்து சிவனோட கலந்து இறைவனோட கலந்து நிக்கிறதுக்கு தானே முன்னுக்கு ஒரு வேர்ட் வந்தது. என்ன நாதாந்தமோ, அது தாதான்மியம், உயிரும் சக்தி, இறைவனும் சக்தியும். அது இறைவனும் சக்தியும் சேர்ந்து நிக்கிறேன். சாதான்மியம்ன்றது இறைவனும் சக்தியும். இது இறைவனும் உயிரும் அத்துவித நிலை. அத்துவித நிலை ரெண்டு இருக்குது. கேவல அத்துவித நிலையும் இருக்குது, ஆன்மாவும் ஆணவமும். இப்ப அதைத்தான் இதுல சொல்லினோம். இந்த கேவல நிலைய ஆணவத்தோடு அத்துவிதமா இருளில் அழுந்தி கிடத்தலின் இருள் பொதிந்த நீரா என்றனர். இங்க இருக்குது பொதிந்த வல்லிருள் பொதிந்த நீரவே என்றது இந்த ஆன்மா கேவலத்தோட அத்துவிதமா நின்ற நிலை. அப்ப அத்துவிதத்துக்கு ரெண்டு கருத்து இருக்குது, அதை கவனிக்காம இருக்கணும். வேற இது வாய்ச்ச நானே வாசிங்க. முத்த நிலை பெத்த நிலை என்று. முத்த நிலை பெத்த நிலை, அது முத்த நிலை என்றா முத்தி அடைஞ்ச நிலை, அதுவும் பெத்த நிலை என்றது 36 தத்துவங்களோட நிற்கிறதோ நிலை அன்று. பொறுங்க கமலா, அகலரும் இருள்பொதி அனாதிகாலையில் இல்ல. இந்த 26வது பாட்டு நம்ம வாசிக்க இல்ல, அது நான் வாசிச்சு கருத்தும் வாசிச்சுட்டேன். நீங்க அதுக்கு பாட்டு எடுத்து விட்டுட்டு தான் கதைக்க தொடங்கினாங்க. 26வது மேல எடுத்து பாருங்க. பகல் இரவு, பகல் இரவு நீங்க வாசிக்க வேண்டியது. சரி. பகல் இரவுளதுளதெனும் பெனும் பகுப்பிலா அகலரும் இருள் பொதி அநாதிகாலையில் உகலரும் பரசிவன் ஒருவனே உளன் மிகு முனர் அவனிடை வெளிப்பட்டோங்குமாள் முத்த நிலை பெத்த நிலை அன்று சகல நிலை கேவல நிலை என பெறும் பாகுபாடு இல்லாத ஞான்று மகளாத ஆணவ இருள் ஆன்மாக்களை மூடியிருந்த காலம் கடந்த நிலையில்
அழிவில்லாத பரமசிவன் ஒருவனே அவ்விரில் தோயாதவனாக நீங்கி நின்றனன். பேரறிவு அவனிடத்து வெளிப்படுதலான் வியாபகன் ஆவான் அவன். அநாதி கேவலனில்லை இதனால் கூறப்பட்டது. காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குளவி போல கட்டிருந்தது எமை என்று தாய்மான சுவாமிகள் சொல்றார். அநாதி கேவலத்துல காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணினா குளவி போல கட்டிருந்தது எமை. நன்றி படிங்க. நல்ல நல்ல சித்தாந்த இந்த முத்தி நிலை வெத்த நிலை இதுகளை நாங்கள் நல்லா விளங்கிக் கொள்ளணும். நல்ல கருத்துகள் படிச்சதுகள் திருப்பி வரையக்க ஒரு எனது ஒரு தெரியுதுன்ற ஒரு எங்குளையாவையும் இவன் வயத்தனவாம் எங்கனும் இவன் ஒரு வயத்தின் எய்திடான் எங்கனும் விழிமுகம் எங்கும் கால்கரம் எங்கனும் திருவுருவனுக்கென்பவே. இவன் ஒருவனே பசுபதியாகலின் புவனத்துள்ளவனும் விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர் ஆதற்குரிய யாவும் இவன் வழி நிற்பன ஆகும். உலகங்கள் அவனுக்கு அடிமையும் உடைமையும் ஆதலின் தன் வயத்தானான் சுதந்திரன் எல்லாம் அறிபவன் ஆதலின் எங்கனும் புலியெனவும் எவ்விடமும் அவன் திரு முன்பு சக்தி நிதி ஆகலின் எங்கும் முகம் எனவும் புடைபெயர்ச்சியின்றி நீக்கமறலின் எங்கும் கால் சங்கற்ப மாத்திரத்தாற் செய்தலின் நங்கையினாற் செய்தருள பெண் நாயகன் எங்கும் கரமெனவும் சிவதாய ஞானமே திருவுருவாகலின் எங்கனும் எனவும் ஆசிரியர் அறிவினும் அனித்தாக இவன் எனவும் அருளாசிரியர் அனைவரும் கண்ட. இந்த சங்கற்ப மாத்திரம் என்றா ஒரு நொடி பொழுது கண்ணிமைக்கு நேரம் மாத்திர. நங்கையினாற் செய்தளிப்பன் நாயகன் என்றா அந்த நங்கை என்றது அவற்ற சக்தி. அந்த நங்கை என்றது அந்த அவற்றை ஆற்றல் சக்தியைத்தான் அது குறிக்கிறது. எனவும் ஆசிரியன் அறிவினும் இல்ல நங்கை நான் செய்து அளிப்பன் நாயகன். நங்கை என்றது மாதவியார குறிக்கிறது. அது அந்த ஒரு திருவருட்பயன்லயோ திருக்களிட்டுப்படியார்லயோ வருகுது. நம் கை சக்திக்கும் வருது. அது அந்த பாட்டுகளை பொறுத்த மாதிரி அது வரும். அப்ப இங்க சங்கற்ப நீக்க நிறைதலின் எங்குங்கால் சங்கற்ப மாத்திரையில் செய்தவன் என்று சொல்லேக்க சக்தியை தான் குறிக்கும். இங்க அங்க உமாதவியாருக்கு வேறு ஒரு கதையும் இங்க வர இல்லையாண்டி. பாட்டுல உமாதவியர்கிட்ட சொல்லே வேற இல்லை. ஆனவடிய அங்க அந்த திருவருட்சக்தி அவ உமாதானே திருவருட்சக்தி. அவர்கிட்ட அந்த என்னன்னு சொல்றது அந்த ஆற்றல் என்னும் சக்தி. அதைத்தான் நாங்கள் செய்தளிப்ப சிவனே சொல்றான சக்தி இல்லாம சிவன் ஒன்றும் செய்யலாம். சக்தி அத சொல்றத ஆற்றல் தரமெனவும் சிதாகாய அதாவது ஞானம் படிங்க மே திருவிருவாகலின் திரு ஆகலின் எங்கும் முகமெனவும் புடப்பெயர்ச்சியின்றி நீக்கமர நிழலின் எங்கும் கால் சங்கற்ப மாத்திரத்தால் செய்தலின் நங்கையினார் செய்தளிப்பன் நாயகன் எங்கும் கரமெனவும் சிதாயகாய ஞானம் மே திருவுருவாகலின் எங்கனும் எனவும் ஆசிரியர் அறிவினும் அனித்தாக விளங்கலின் இவன் எனவும் அருளாசிரியர் அனைவரும் கண்ட வழக்காகலின் என்பது எனவும் கூறினார். அரியன் அமரர்கள் அசுரர் யோகிகள் இருளரு வேதாந்தம் யாரமே பெரியவன் அடியனை காணும் பட்பினால் தெரிகிலர் மாறு கொண்டின்னும் தேடுவார். திருமாலம் பிரமணன் தேவரும் அசுரரும் யோகியரும் மயக்கர்க்கும் வேதாந்தங்களும் ஆகியோராகிய இவர் யாவரும் பெரியோனை காணும் விருப்பினால் முயன்று காண்கிலர் மாறுபாடற்று இன்னமும் தேட முயல்வர். அரிய காட்சியராய் தம தங்கை சேர் எரியர் ஏறுகந்தேறுவர் கண்டமும் கரியர் காடுரை வாக்கியராயினும்
பெரியர் ஆரறிவாராவர் வெற்றியே. காணலாகா காணலுற்றார் என்பார் மாறு கொண்டு என்றனர். காணும் நிலையாவது அவனருளே கண்ணாகக் காணுதல். அவன் அவள் அதுவெனும் அவை தொறொன்றும் சிவனலான் முத்தியிற் சேர்த்து வாரிலை துவளரும் இம்முறை சுருதி கூறுமால் இவனடி வழிபடின் முத்தி எய்துவாய். உலகம் முப்பகுப்பினது அவையாவன அவன் அவள் அது என்பன. முதலாவது பாடல்ல நிறுவி முப்பகுப்பு பிரபஞ்சத்தினும் கலந்து அவையாய் நிற்கும் சிவபிரான் அன்றி முத்தியிற் சேர்பவர் இல்லை. நிற்கும் சிவபிரான் அன்றி முத்தியிற் சேர்பவர் இல்லை. அவனே சேர்ப்பவன். வேதங்கள் இவ்வியல்பை உறுதி பெற கூறும். சிவனடியை வழிபடின் முத்தியை அடைவாய். அவன் அவள் அது எனும் அவை சிவஞான போதம்தான் சூத்திரம் உண்டு. அவன் அவள் அது எனும் மூவகை சேர்மையின் என்று வரும் அந்த சூத்திரம். எனக்கு அவ்வளவுதான் தெரியும், மிச்சம் விளங்காது. இல்ல, இந்த முப்பகுப்பண்டு சொல்றது அவன் அவள் அது இந்த மூன்றாலும் ஆனதுதான் இந்த உலகம். ஆசிரியர் திருவாக்கை முன்னோர் மொழி பொருளோடு அவர்கள் மொழிகளையும் பொன்னே போற்றிக் கொள்ளுதல் என்க. பொன் போற்றிக் கொள்ளுதல் என்க. பன்னுவது அவன் பலவரிந்து நெஞ்சினும் அந்நியர் தமை ஒழித்து அரனை ஏத்துதி இன்னதே வீட்டினுக்கு எதுவாமெனும் பொன்னுரை மெனக்கொடு புகழுவான் சிவி பலவாக விரிந்துரைப்பது என்னை நெஞ்சானும் பிற தெய்வங்களை நினையாது விலக்கி அரணையே அன்போடு துதிசை. இதுவே முத்திக்கு காரணம் என்னும் பிருகற்பதியின் வார்த்தையை மனங்கொண்டு சிவி என்னும் இந்திரன் வினவுவான். நெஞ்சினும் என்புலி உம்மை எச்சத்தோடு இழிவு சிறப்பு பொன்போலும் முறை என்ன நயங்கொள்க அரண் பாசங்களை அரிப்பவன். அப்பப்பா, பாசங்களை அரிப்பவனும் அதுல பாசங்களை வேரோடு அறுப்பவன அரிப்பவனன்னு சொல்லலாம் தானே. சரி சரி, அதுல குரவனே அயன் அரி குரவனே சிவன் குரவனே தந்தை தாய் குரவனே எல்லாம் குரவனே என்று நூல் கூறும் உண்மையை குரவனே என்னிடை என்று காட்டினாய். ஆசிரியனே பிரமன், ஆசிரியனே திருமால், அவனே தந்தை, அவனே தாய், அவனே நண்பன் முதலானோர் யாவரும் என்று நூல் கூறும் உண்மை பொருளை ஆசிரியனே நீ என்னிடத்தில் இன்று உணர்த்தினை. இவர்கள் வாயிலாக பெரும் நலமெல்லாம் குரவனின் வழி பெரும் நன்மைக்கு துணை செய்தலின் இங்கனம் கூறினார். உன் பெருங்கருணையால் உறுதி பெற்றாளேன் பெற்றுளேன் இன்பொடும் விடத்தை வீதிப்படி பொன் பொதி சடையினை போற்றுமாறிது அன்பொடும் அடியனேற்கருளுகின்றலும் எனது பொருளால் உறுதி பொருளை பெற்று உனது பேரருளால் உறுதி பொருளை பெற்று உளன் ஆனேன். மகிழ்ச்சியோடும் எத்தலத்தில் எம்முறைப்படி பொன் போலும் நிறங்கொண்ட பொதிந்த சடையுடைய பெருமானை வழிபடு முறையை அன்போடும் அடியேற்கருளுக என்று சிவி கூற. அது சிவி என்ற இந்திரனுக்கு ஒரு பேர் என்றல்ல சொல்லப்படுது. அவர் தான் சொல்றார். அதான் இந்திரனுக்கு பெருமானை வழிபடு முறையை அன்போடு அடியேற்று அருளுக. அதான் முன்னுக்கு வந்த அந்த கேள்வி கேட்கிறேன். இந்திரன் தான் கேட்கிறார். அவர் தான் இப்ப முத்தி அடைகிறது எப்படி என்று கேட்டுக்கொண்டு வந்து நிற்கிறார். அப்ப ஏதோ ஒரு நேரத்துல இந்திரனை சிவி என்று இந்திரனை சிவி என்று சொல்லப்பட்டிருக்கு. அது அதான் 14 விதமான இந்திரன் இருந்தேக்கலாம். அப்ப எங்களுக்கு
இது இது ஏதோ வித்தியாசமான இந்திரனா கிடக்குது, மற்ற இந்திரன் மாதிரி இல்ல. இந்திரன் குள்ளன் இல்ல குள்ளன் நீங்க இப்ப கணக்க புராணங்கள் கன படிச்சபடியா கதைகளோட எங்கேயாவது வந்த இந்திரன் இல்ல, இது கடைசியில வரும், நாங்கள் பார்ப்போம் படியும். இல்ல நீங்க வெவ்வேறு புராணங்கள் படிச்சபடியா உங்களுக்கு இதுக்கு முந்தைய ஒன்றிலும் வர இல்ல. இல்ல இல்ல, இது எங்களுக்கு புதுசு, பார்ப்போம் பின்னுக்கு வரும் தானே படியும். கடலுடை வரைப்பினிற் காஞ்சி மாநகர் இடனுடை குணக்கினில் எய்தினாரெல்லாம் விடலரின் சத்திய விரத தானத்தின் முடிவில் சத்திய விரதேசன் முன்பெரோ. கடலை ஆடையாகவுடைய நிலவுலகிற் காஞ்சிமா நகரில் இடம் விரிந்த கிழக்கெல்லையில் சார்ந்தோர் யாவரும் நீங்குவதற்கு அரிய சத்திய விரதீசர் திருமுன்னர் மேவினார் பிரியமாட்டா விமலனார். திருத்தாண்டகம் கண்ணப்ப நாயனார் 34வது. திருத்தாண்டகம் திருத்தொண்டர் புராணமோ தெரியாது. திருத்தொண்டர் புராணமா இருக்கும். திருத்தாண்டகம்னா திருநாவுக்கரசர் பாடினதல்லோ. கண்ணப்ப நாயனார் வந்து கண்ணப்ப நாயனாரை பற்றி அவர் படிக்கிறவர் தானே. பாப்பம் என்னன்னு. மேற்றிசை சத்திய விரத தீர்த்தம் ஒன்றாற்றவும் மேன்மை பெற்றுடைய தாயிடை போற்றுறும் பசுபதி விரதம் பூண்டு செந்நூற்றெழுந்து உருதட துதகம் ஆடியே. மேற்கு பக்கத்தில் சத்திய விரத யுத்தம் ஒன்று மிகவும் மேன்மை பெற்றுடையது. நூல்கள் எல்லாம் பெரிதும் போற்றும் சைவ விரதம் மேற்கொண்டு அவ்விடத்து சென்று ஊற்றுகளும் தட நீராடி. பசுபதி விரதம் வந்து சிவசங்கற்பம் உதகமண்டா நீர். படியுங்க. விதியுளி முடித்து நித்திய நைமித்தியம் புதிய நீர் உடலெல்லாம் பொதிந்து உண்டரம் மதிநுதல் விளங்கிட அக்க மாமணி நிதியென பூண்டு நல்லொழுக்க நீடியே. அக்க மாமணி என்ற முருத்துராக்கம். அக்குமணி முறை நெறிந்த சீலத்து நாட்கடனும் விசேட நிகழ்ச்சியும் ஒருங்குற முடித்து புதிய திருநீற்றை உடம்பு முழுவதும் பூசி முழுநீறு பூசி மதிக்கத்தக்க நுதல் விளக்கம் பெற திரிபுண்டரமாக தீட்டி உருத்திராக்கவடம் பொருந்தி செல்வமாக மதித்து தணிந்து நல்லொழுக்கத்தால் தங்கி. வேற இப்படியெல்லாம் செய்ய சொல்லி சொல்லினமா தொல்லொளி பளிங்கன தொல்லொளி பளிங்கெனச் சிறந்த செவ்விசால் வெள்ளொடி சத்திய விரதநாதனை உள்ளக கமலத்தின் வழிபட்டுண்மையான் நல்லலர் கடந்த தவமுத்தி நண்ணுவாய். பகைவரை கடந்த இந்திரனே, தெளிந்த ஒளியினுடைய பளிங்கு போல சிறந்த பொலிவு அமைந்த வெள்ளிய ஒளியினுடைய சத்திய விரதநாதனை உள்ள தாமரையில் உண்மையோடு வழிபாடு செய்து முத்தி பேற்றினை அடைவாய். புறப்பகையையும் அகப்பகையையும் வென்றவன் ஆகலின் நல்லலர் கடந்தவ என விழிக்கப்பட்டுள்ள பட்டனன் என்றலும் இந்திரன் இறைஞ்சி என்கொலோ வென்றிகொள் சத்திய விரதங் கேள்வியால் தொன்றுள்ள தொடர்பு போல் சுழலும் என்மனம் சென்று பற்றியதெனக் குரவன் செப்புவான் என்று கூறிய போது இந்திரன் வணங்கி பொறிவழி சென்று கொட்புறும் என்மனம் வென்றி கொண்ட சத்திய விரதத்தை கேட்ட மாத்திரையால் முன்பு பயிற்சி பெற்றாற்போல சென்று பற்றியதற்கு காரணம் யாதோ என வினவ வியாழப்புத்தேள் விடை கூறுவர். உள்ளது கூறினை உண்மையாயிடை அள்ளிலை குளிசி நீ அணைந்து புந்தினால் வெள்ள நீர் சத்திய விரதம் மூழ்கி ஈண்டு எள்ளரும் விண்ணகர் இறைமை எய்தினாய் கூறிய விலை வடிவமெந்த வச்சிராயுதத்தை உடையை ஆகிய நீ உள்ளது கூறினாய். முற்பிறப்பில் அவ்விடத்தை அணுகி புதன்கிழமை சத்திய விரத தீர்த்தத்தில் மூழ்கி இப்பொழுது இகழ்ச்சி இல்லாத விண்ணுலகுக்கு தலைவன் ஆயினை.
திருநெற்காரை காட்டுப்படல். அண்டிபடி ஒரு பொழுது ஆடினர் உம்பர்கோனிடம் இரு பொழுது அயனிடம் எண்ணும் முப்பொழுது தரியிடம் முப்பொழுது அரியிடம் முப்பொழுது அரியிடம் நாற்பொழுது ஆயின் முத்தியே மறுவுயர் யார் அதன் வன்மை கூறுவார். ஒரு பொழுது சத்திய விரதத்தில் நீராடினர் இந்திரபதம் பெறுவர். இரு பொழுது மூழ்கினோர் பிரமபதம் அடைவர். முப்பொழுதும் மூழ்கியோர் திருமால் பதவியை பெறுவர். நாற்பொழுது மூழ்கார் ஆயின் வீட்டினர் செலப்படுவார். சத்திய விரதத்தில நீராடினர் ஒருக்கா செய்தாலும் இந்திரபதம் பெறுவையாம். 2 தரம் செய்தாலாம் பிரமபதம் அடைவினுமா. 3 பொழுது மூழ்கியோர் திருமால் பதிய. 4 மூழ்கினவர் தான் இந்த முத்தி எங்கட முத்திய அடைவினம். அது கொடை குணத்தை அவர் கூறவில்லை. புந்தினால் முழுகுனர் புகுவர் முத்தியின் அந்த நாள் மூழ்கலின் அரசனியும் பந்தமில் வீடுறப்பாலை ஆயினை மந்தனம் இதுவென கேட்ட வாசவன். அரசனே புதன் கிழமை அத்தீர்த்தத்தில் மூழ்குவோர் முத்திய தலைப்படுவர். நீயும் அந்நாளில் மூழ்கினமையால் இப்பாசமில்லாத வீட்டினை அடைவதற்குரிமை உடையை ஆயினை. இதுவே இரகசியம் உட்கிடை. புந்தி நாளண்டா புதன்கிழமை. புதன்கிழமையில அத்தீர்த்தத்தில் மூழ்குவோர். அப்ப இறந்தவோர் தானே. புதன்கிழமையில இறந்தவருக்கு முத்தி நிச்சயமா. அது உண்மையோ? மூழ்குவோர்ண்டா மூழ்கி குளிக்க மூழ்கி தீர்த்தத்துல மூழ்குவோர். அங்க மூழ்கி சாடுறதுதானே முத்தியை. இல்ல தீர்த்தத்தில் மூழ்குவோர்ண்டா நான் நினைக்கிறேன் அந்த தீர்த்தத்துல குளிச்சு தீர்த்தமாடி விரதம் இருக்கிறது. சாகரத்தை பத்தி சொல்லி விரதம். அதான் அந்த விரதம் ஒரு நாள் 2 நாள் தலைப்படுவார் ஆயுதப்படுத்துவினும். நீமன் நாளில் மூழ்கியமையால் இப்பாசமில்லாத வீட்டினை அடைவதற்குரிமை உடைய. இதுவே ரகசியம் உட்கிடை என கூறி செவிமடுத்த இந்திரன் பந்தமில் வீடு 36 தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்ட சிவனடியை சேரும் முத்தி சிவஞான சித்தியார் 264 பந்தம் உள்ளன. இம்மையே என்னும் செய்யொலினும் சிவஞான சித்தியார் அறிவியர் என்னும் செய்யொலினும் சிவப்பிரகாசம் காண்க. மந்தனம் இரகசியம் தலவிசேடம் படலம் 31. தலவிசேட படலம் இதுலதான் வருது 36. இப்பெருந்தீர்த்த நீர் எற்ற ஞான்றினும் அப்புத வாரநாள் அதிகமாயதன் செப்புதி என்றலும் தேசிக பிரான் ஒப்பரு கருணையின் உரைத்தன்மையினான். சத்திய விரத தீர்த்த நீர்க்கு மற்ற 6 நாட்களிலும் புதன்கிழமை சிறப்பு மிகுவது என்னை. அந்த சத்திய விரத தீர்த்தம் ஒன்று இருக்கு போல இருக்குது. அதுல புதன்கிழமை மற்ற 6 நாட்களும் புதன்கிழமை நாம் அது பார்ப்போம். அதனை கூறுகையினாலும் ஞானமூர்த்தி ஆகிய குரு உவமையில்லாத கருணையினாலே உரைத்தலை விரும்பினார். வழிபட்ட வரலாறு. அடிக்கடவுள் தாரதனை மணந்துன்ற மகவான புதக்கடவுள் கிரக நிலை பெறுவதற்கு புரிதாதை கதித்து உரைத்த மொழியாரே கருதருஞ் சத்திய விரத பதிக்கண் அணைந்து துயர் தீர்த்தம் பாடி தாடி தவஞ்சை. நான் உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி இனி வரப்போகுது. சந்திரன் பிரகற்பதியின் மனைவியாகிய தாரையை கூடி, அதாவது அந்த பிரகற்பதி என்றது குருதானே, வியாழபவன் தானே, தாரையை கூடி பயந்த மகவாகிய புதன் கிரக பதவியை அடைதல் வேண்டி விரும்புகின்ற தந்தை எழுச்சியிட்டு உரைத்த மொழிப்படியே நினைக்கவும் அரிய சத்திய விரத தலத்தை அணைந்து உயர்தற்கு காரணமாய தீர்த்தத்தில் மூழ்கி தவம் இயற்றினான். சந்திரன்
பிரகஸ்பதியாய் அவன் தானே களவ பிரகஸ்பதியோட தண்டு தாரையோட போய் தண்டவன். அப்ப அவனுக்கு புதன் கிரக பதவியை கூடி பயந்த மகவாகிய புதன் கிரக பதவியை அப்ப அந்த புதன் சந்திரனுக்கும் தாரைக்கும் பிறந்தது என்ன அடைதல் வேண்டி விரும்புகின்ற தந்தை எழுச்சியுற்று உரைத்த மொழிப்படியே நினைக்கவும் அரிய சத்திய விரத தலத்தை அணைந்து உயர்தகுரிய தீர்த்தத்தில் மூழ்கி தவம் இயற்றினான். அப்ப சந்திரனை குரவனில் விளைந்தவன் என்ற திருநகர படலம் 89. பாப்போம் என்ன மேதகு சத்திய விரத மேதகு சத்திய விரத பெருமானும் வெள்விடை மேல் மாதுமையாளுடன் ஏறி வயக்கரிய மாமுகன் இளையோன் காதல் புரி அருள் நந்தி கணநாதர் உடைசூழ ஆதாரமோடு எழுந்தருளை திருக்காட்சி அளித்தருள மேன்மை பொருந்திய சத்திய விரத சேரரும் வெள்ளிய விடைமேல் உமையம்மையுடன் எழுந்தருளி கொஞ்சம் மேலே எடுங்கோ வெற்றியம்மை கொஞ்சம் மேலே எடுங்கோம்லா மேன்மை பொருந்திய சத்திய விரதேசரும் வெள்ளி விடைமேல் உமையம்மையுடன் எழுந்தறி வெற்றி அமைந்த யானை முகத்தை உடைய மூத்த பிள்ளையாரும் இளைய பிள்ளையாரும் ஆன்மாக்களிடத்தில் விருப்பம் செய்யும் நந்தி தேவரும் கணநாதரும் பக்கத்தில் சூழ்ந்து வர கருணையோடு எழுந்தருளி திருக்காட்சி அளித்தருள பிள்ளையார் என்று முருகனைத்தான் சொல்லினான். அது பிள்ளைதானே. கண்டு பெற வசனாகி கைதொழுது பெருங்காதல் மண்டி இள மயிர் சிலிர்ப்ப மனத்தடங்கா பேருவகை கொண்டு நிலமுற வீழ்ந்து குலைந்துருகி விழிதுளிப்ப தொண்டனேன் உயர்ந்தேன் என்றெழுந்தாடி துதி செய்வான் தரிசித்து பரவசமாகி கைகூப்பி பேரன்பு மீதூர்த்தெழவும் உலகிக்கவும் மனத்தில் இடங்காத பெருமகிழ்ச்சி கூர்ந்து பூமியின் மேற்பொருந்த விழுந்து மனம் குலைந்து உருகி கண்கள் நீர் சிந்த அடியனேன் பிழைத்தேன் என்று எழுந்து ஆடி துதி செய்ய நின்றான். நெடியோனும் மலரவனும் நேடறிய திருவடிகள் அடியேனுக் கிளிவந்த அருட்கருணை திறம் போற்றி ஒடியாத எண்குணங்கள் உடையானே எனையுடையாய் கடியார் சத்திய விரத நாயகனின் களல் போற்றி திருமாலும் பிரமனும் தேடி காணுதற்கு அரிய திருவடிகள் அடியேனுக்கு எளிதாக எழுந்தருளிய பெருங்கருணையின் நலத்திற்கு வணக்கம். கெடாத எண் குணங்களும் உடையவனே, என்னையும் அடிமையாக உடையவனே, காவலமைந்த சத்திய விரத நாயகனே, நின் திருவடிகளுக்கு வணக்கம். எண் குணங்களாவன தன் வேத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றுமுணர்தல், இயல்பாவே பாசங்கள் நீங்குதல், பேரருளுடைமை, முடிவில் ஆற்றலுடைமை, வரம்பில் இன்பமுடைமை. இந்த பாட்டுத்தான் நல்ல தண்ட பாட்டுக்கே கருத்து விளங்கினது. அப்ப அவனுக்கு இப்ப இல்ல, அவனுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். அவன் இப்படியெல்லாம் செய்து என்றேத்தி எந்த என யான் கிரக நிலை வரவும் குன்றாது உன் திருவடி கீழ் மெய்யன்பு கூர்ந்திடவும் என்றாதி என் வாரத்தி தீர்த்தம் படிந்து பொறிவென்றோர் முன்னை இரட்டிப்ப எனைதி விடுறவும் என்று துதித்து எனது தந்தை போல் நான் கிரகபதம் பெறவும் உனது திருவடிக்கீழ் குறையாது உண்மை அன்பு சிறக்கவும் இன்று முதல் புதனின் கிழமையில் இத்தீர்த்தத்தில் மூழ்கி அம்பொறிகளை வென்றோர் முன்னையினும் இருமடங்கு பயன்பெற்று நுகர்ந்து முடிவில் வீட்டினை எய்தவும் வேண்டுமென் இறந்தேற்ப அளித்தருளி வெள்விடை மேல் ஆண்டகை அங்ககன்றதனால் அன்று முதல் அத்தீர்த்தம் புண்டபுத வாரத்திற் சிறப்பெய்தும் புந்தியுற காண்டி எனும் குரவன் உரை காரு செவிமடுத்தான். வேண்டுமென இறப்ப அருள் செய்து உடைப்பாகன் திருவுருக்கரந்தனன் ஆகலின் புதன்கிழமை அத்தீர்த்தற்கு மிக சிறப்பான்.
மனங்கொளா காண்பாயாக என்னும் குருவின் மொழியை மேகவாகனாகிய இந்திரன் செவி மடுத்தான். அப்ப அந்த புதன்கிழமையில அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த சந்திரன் மகன் அவனுக்கு என்ன பெயர்? புதன். புதன் வந்து எனது என்று துதித்த தந்தை உள்ள யான் கிரவதம்பரம் உணர்வடிக்குள் என்று முதல் புதன் என் கிழமையில் தீர்த்தத்தில் மூழ்கி ஐம்பொறிகளை வென்றோர் முன்னையினும் இருமடங்கு பயன்பெற்று வீட்டினை எய்தவும். புதன் ஆசீர்வாதம் அங்க இருக்குது. என்ன அதான் நல்லதென்று சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டார். புதன்கிழமையில வழிபட்டால் நன்மை கிடைக்கும் சொன்னது இந்திரன் ஏற்றுக்கொண்டார். இந்திரன் சத்திய விரதம் அடைந்து வழிபடுதல். அப்பொழுதே அரசுரிமை அம்மறையோன் புடை வைத்து செம்பெரும் சத்திய விரத திருநகரின் விரைந்தெய்தி முப்பொழுதும் நீராடி முழு நீறு மெய் பூசி மெப்படு கண்டிகை பூண்டு புண்டரமும் நுதல் விளங்க அரசாட்சியை குருவினடத்து அப்பொழுதே சேர்த்து சத்திய விரதம் சிறுத்தலத்தினை விரைந்தடைந்து 3 பொழுதிலும் நீரில் மூழ்கி மெய்ப்பொழுதும் விபூதியை பூசி உருத்திராட்க வடமும் நெற்றியில் திருபுண்டமும் விளங்க பூண்டு. அப்ப இஞ்ச புதன் தான் அவைய காட்சியில கண்டது. என்ன மேல வந்த பாட்டுல இந்திரன் இல்ல இல்ல இங்க வேற கண்டு பரவசனாய் கைதொழுது பெருங்காதல் மண்டியல மயிர்சுல் இப்ப தரிசித்து பேர் இதெல்லாம் யாருக்கு நடந்தது? ஏன் இப்பத்தான் அவர் செய்ய போறார்? இனித்தானே அவர் செய்ய போறார். இந்த சந்திரனை குரவனில் விளைந்தவன்றார் மேன்மை பொருந்திய சத்திய விரோதரும் வெள்ளி புடைமையிலும் எழுந்த இது யாருக்கு காட்டினேன் இந்த காட்சி? பிள்ளையாரோடையும் மூத்த பிள்ளையாரும் இளைய பிள்ளையாரோடையும் வந்து காட்சி தந்ததா யாருக்கு? நான் படிச்ச பாட்டு. புதன் அதுல கும்பிட்டு இதை இது புதனுக்கு தான் இந்த காட்சிகள் நடந்த பாருங்க. சந்திரன் புதனுக்கு நடந்த சொல்றதாத்தான் நாங்க சொன்ன மாதிரி. புதன் கிரக பதவி அடைதல் வேண்டி விரும்புகின்ற தந்தை எழுச்சி உற்றுரைத்த மொழிப்படியே நினைக்கவும் அரிய சத்திய விரதத்தை தெளித்தானது உயர்தற்கு காரணமாய் தீர்த்தத்தில் மூழ்கி தவம் இயற்றினான் புதன். புதன் தான் இவியலையெல்லாம் நேர காட்சி கண்டு பரவசனாய் கைதொழுது பிறகு திருமாலும் பிரமணன் தேடுகிற திருவடிகளை அடியேனுக்கு எழுதாலும் தெரிய பெருங்கனே அது புதன் தான் வணங்கி கொண்டு வந்து அப்ப இந்த இவர் இப்படி செய்தபடியத்தான் அப்ப சொல்லினோம் எனது என்று துதித்து எனது தந்தையை போல நான் கிரகவதம் தந்தையார் சந்திரன் இது இப்ப புதன் தானே சொல்லுது என்ற தந்தை உனது திருவடிக்கு அது உண்மை என்று சுரக்கவும் இன்று முதல் அதாவது புதன் என் கிழமையில் இத்தீர்த்தத்தில் மூழ்கி ஐம்பொறிகளை வென்றோர் முன்னையிலும் இருமடங்கு பயன்பெற்று என்று சொல்லுறது புதன். அப்ப இப்ப அந்த புதன் கதை முடிஞ்சு இப்ப இந்திரன் சத்திய அவர் இதை கேட்டுட்டு இந்த புதனுக்கு இப்படி நடந்ததை கேட்டுட்டு தான் அவர் இப்ப நீ எல்லாம் செய்ய போறார். இந்திரன் சத்திய விரதம் முதல் நான் நினைச்சது இந்திரனுக்கு தான் அந்த காட்சி கொடுத்த வேண்டும். இப்ப அந்த குரு புதனை பற்றி சொல்றேன் புதன் இதால அடைஞ்ச பயன் என்னன்னு சொல்றேன்னு சொல்லித்தான் புதன் பிறப்புல இருந்து எல்லா கதையும் சொல்றேன். இனி இப்ப புதன் இப்படி செய்துதான் வழிபட்டு முத்தி அடைஞ்சவர் என்றும் அவர் அதான புதன்கிழமையில செய்ய வேணும் அந்த தீர்த்தம் ஆடணும் மண்டத்தை அவருக்கு விளங்கினா பிறகு இப்ப இந்திரன் அந்த சத்திய விரதத்தை செய்ய போறேன். இப்ப எனக்கு விளங்கிட்டு ஓகே. எனக்கு பெருசா ஒண்ணும் விளங்க இல்லை. நான் இது வாசிச்சுட்டு நான் இப்ப வாசிச்சது நீங்க இல்ல நீங்கள் இந்திரன் சத்திய விரதம் அடைந்து வழிபடுதல். அப்பொழுதே அரசுரிமை அம்மறையோன் புடை வைத்து செப்பரின் சத்திய விரத திருநகரின் விரைந்தெய்தி முப்பொழுது நீராடி முழுநீறு மெய்பூசி மெய்ப்படு கண்டிகை பூண்டு புண்டரமும் நுதல் விளங்க அரசாட்சியை குருவிண்டத்து அப்பொழுதே சேர்த்து சத்திய விரத திருத்தலத்தினை விரைந்தடைந்து 3 பொழுதினின் நீரில் மூழ்கி மெய்முழுதும் விபூதியை பூசி உருத்திராக்க வடமும் நெற்றியில் திரிபுண்டரமும் விளங்க பூண்டு. அப்ப நீங்க மற்றதை படிங்க. உருத்திரமும் கணித்துள்ள இவ்வளவு நேரம் நிக்கிறேன். உருத்திரமும் கணித்துள்ள புண்டரிக துமைபாகன்
திருப்பதங்கள் சிந்தித்து கோயிலினுள் சென்றெய்தி அருத்தியொடும் பூசனை செய்தாராமை மீட்கொள்ள பெருத்தெழுந்த பேரன்பிற் பெருமானை துதிக்கின்றான். சீருத்திரமும் அறிவாற்கணித்து இருதய தாமரையில் மங்கை பங்கன் திருவடிகளை தியானித்து திருக்கோயிலின் உள்புக்கு விருப்புடன் பூசனை செய்து அடங்காமை மேலளப் பெருகி எழுந்த முருகிய அன்பிற் பெருமானை துதி செய்கின்றான். ஆரா அன்பு நீடு பூசனை நிரம்பியும் அன்பினால் நிரம்பார். இந்திரன் துதித்த நல்லி பண்றன்மகா. ஓகே, இப்ப இந்திரன் துதிக்க போறேன். மறைமுடி விண்ணந்தேரா மலர்ச்சிலம்படியாய் போற்றி அறைவுணல் உலகமெல்லாம் படைத்தளித்து அளிப்பாய் போற்றி. சிறை நிறை வாசத்தெண்ணீர் சத்திய விரத தீர்த்தம் துறைகளு வரைப்பின் மேய சுந்தர விடங்கா போற்றி. வேதங்கள் இன்னும் அறியாத மலர்ந்தும் சிலம்பை அணிந்தும் உள்ள திருவடி உடையானே காத்தருள்க. ஒலிக்கின்ற கடல் சூழ் உலகமும் பிறையாவும் படைத்து காத்து அளிப்பாய் காத்தருள்க. கரையினை உடைய நறுமணங்கமழும் சத்திய விரத தீர்த்த துறை பொருந்திய இடத்தில் எழுந்தருளியுள்ள பேரழகனே போற்றி. இன்னும் ஒரு 2 சுற்று படிச்சுட்டு நிப்பாடுவான். 5 மணியா? அண்ணலே விடைய துன்பமாற்றிலேன் ஓலம் ஓலம் எண்ணரும் யோனிதோறும் திரிந்தடைந்தேனோலம் கண்ணினுள் மணியே வேறு கண்டிலேன் களைகண்ணோலம் புண்ணிய முதலே இன்னா பூரணா ஓலம் ஓலம். கந்த புராணத்துல ஓலம் ஓலம் பண்ணு முந்தி தலைவனே அம்புல துன்பங்களையும் பொறுக்கும் வலியிலேன் முறையோ முறையோ அளவுடற்கரிய சீவ வேதங்களை புறந்திழைத்து வருந்தி இழைத்தேன் முறையோ. கண்ணினுள் மணியை ஒப்பவனே உன்னை ஒளிய வேறு பற்றுக்கோடு கலங்கிலேன் ஓலம் வித்தே நிறைய இன்பனே ஓலம் ஓலம். புழுப்பொதிந்து புழுப்பொதிந்த சொம்புவாயும் புன்புலை உடலே ஓம்பி கழித்த நன்காலமெல்லாம் கடையனேன் பொறிகள் யாண்டும் இழுத்தியலும் தலைப்ப நொந்தேன் இனித்தினை பொழுதும் ஆற்றேன் சலக்கரத்தருள்வாயுண்டன் சரணமே சரணமையா. புழுக்கள் மலிந்து அழுக்கு நீர்பாயும் மிகவும் எளிந்த உடலையே வளர்த்து காலமெல்லாம் போக்கினேன். மெய்வாய் கண் மூக்கு செவியன பொரிய ஐம்பொறிகளும் எவ்விடத்தும் மாறி மாறி ஈர்ந்து வருந்தினேன். இனி திணை அளவு காலமும் பொறேன் பொய் தவிர்ந்தது அருள்வாய் ஐயனே என்றன் திருவடியே புகலிடம். புழு வழுக்கு மூடி மெலஞ்சோறும் 9 வாய்க்குடிலை ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பெரும்படை நாங்கூரள என புலம்பினான் புலனால் அலைப்புண்டு மாறி நின்றனை மயக்கிடும் வஞ்சக புலன் திருவாசக வாசகங்கள் எல்லாம் திருவாசக கையின் திண்வலையே சலக்கனேன் வந்து சேர்களேன். அது நல்ல புலனாளனைப்புண்டு மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலன் தினத்தனையேனும் பொறேன் துயராக்கையின் தின் வலையே சலக்கனேன் வந்து சார்கிலேன். 2 செய்யுட்களும் திருவாசகத்தில் ஊறி எழுந்தவை. இனி திருநெறி காரைக்காட்டு படலத்தை தாம் படிச்சு கொண்டிருக்கிறோம். அதுல இந்திரனுக்கு சத்திய விரதீசர் காட்சி கொடுத்து அருளுதல். அப்பப்பா அடைக்கலம் அடியேன் என்று
என்று இல்ல வாரன் நான் படிக்கிறேன். அடைக்கலம் அடியேன் திறந்து அயருங்காலை விடைத்தனி பெருமான் அன்னேன் பத்தியின் விளைவு நோக்கி நடைப்பிடி உமையாளோடு நன்னி நீ வேண்டி தென்னை எடுத்துரை தரும் என்றான் இந்திரன் தொழுது வேண்டும் அடியேன் உன் அடைக்கல பொருள் என்று பல்காட் கூறி அழுது குறை இடந்து. அப்ப அங்க அது வரணும் என்று அழுது இடந்து தளருங்காலை என்று வந்திருக்கணும். அடியேன் குறை இறந்து தளர்ந்த பொழுதில் விடையூறும் தன்னப்பாரில் அவன் பேரன்பின் முதிர்ச்சியை நோக்கி பெண்ஜானையின் நடையுடை பெருமாட்டியோடும் எழுந்தருளி நீ விரும்பியது யாது அதனை கூறுதி தருவோம் என வாய்மலர இந்திரன் வணங்கி வேண்டுவான். வினைவழி பிறந்து வீழ்ந்து மெலிந்த நாள் இல்லை இல்லை அனையவற்றிற்கு அடிகள் உந்தன் அடித்தொழா பெற்றிலேன் நினைவருந்தவத்தால் இன்று நின்னருட்குரியன் ஆனேன் இனி வரும் புறவி மாற்றி எந்தனை உயக்கூடி. அடிகளே நல்வினை தீவினைகள் செலுத்தும் மாற்றால் பிறந்தும் இறந்தும் தாக்குண்டு மெலிந்த கால்கள் கணக்கில மெலிந்த காலங்கள் கணக்கில அக்காலங்களில் உன்னுடைய தொழும்பேறு வாய்த்திலேன் தொழக்கூடிய அந்த வாய்ப்பை இழந்தேன். முடியாத தவப்பயனால் இப்பிறப்பில் என் திருவருளுக்கு பாத்திரம் ஆயினேன். இந்த புறவியில அந்த பதவி எனக்கு ஒண்ணு கிடைச்சிட்டது. இனி வரும் புறவி உலகினில் அதனை ஒழித்து என்னை உய்ய ஆட்கொள்வாய். இத்தல தீர்த்தம் என்றென் பேரினான் நிலக வேண்டும் அத்தனே என்னலோடும் இவ்வகை அருளி மீளா முத்திசேர் கணநாதற்குள் முதல்வனான் தன்மைக நல்கே பைத்த பாம்பாரம் பூண்ட பண்ணவன் லிங்கத்தானான். எந்தையே இத்தலமும் தீர்த்தமும் இந்திரபுரமும் இந்திர தீர்த்தமும் என பெயர் விளங்க வேண்டும் என வேண்ட அவ்வாறே அருள் செய்து மீண்டும் பிறவாது முத்தியைச் சேரும் கணநாதர்களுக்கு முதல்வன் நாம் தலைமையை நல்கி படம் விரித்த பாம்பினை ஆரமாக பூண்ட செவ்வியோன் சிவலிங்கத்துள் மறைந்தருளினான். காலோகாதி பதமுத்திகள் பெறுவோர் இருவகையர் ஆவர். மீளத் தோன்றி படிவழியே அடுத்தடுத்து பெரும் சைவ நாற்பாதங்களின் வழியே போறவ ஒரு வகையர். காலம் பெருமளவும் ஆண்டே இருந்து முத்தி சேர்வர் மற்றொரு சாரர். சிவி என்னும் இந்திரன் கணநாதற்கு தலைவனாயிருந்து அக்கணநாதர்களைப் போல காலாந்தரத்தில் திருவடி கூடும்போது ஏன் அவன் சிவி என்ற இந்திரன் அவர் இந்திர வானவர்களுக்கு தலைவர். அவர் சரியா இரிய யோகத்தை செய்திருக்க மாட்டார். ஆனா அவர் கணநாதருக்கு தலைவனாயிரு அக்கணநாதரை போல காலாந்தரத்தில் திருவடி கூடும்பெறு பெற்றனர். அவர் ஒரு வகை. அற்றை நாள் முதல் அச்சூழல் இந்திரபுரமாம் அங்கண் கற்றைவார் சடையீர் ஊர்கால் கண்ணுறப் பெற்றோர் தாமும் வெற்றி வேட்காலன் தன்பால் விடார் கருவிலைதார் இற்றதன் பெருமை முற்றுஞ்சாவரே எம்பவல்லார். நீண்ட சடைமுடியினை உடைய முனிவர்களே, அந்நாள் முதலாக அவ்விடம் இந்திரபுரம் என்னும் பெயருடையதா. அப்ப நான் நினைக்கிறேன் இந்த சிவி என்ற இந்திரன் என்றா சிவி சக்கரவர்த்தியோ ஆண்டி இல்லேன்னு ஆண்டி சிவி சக்கரவர்த்தி தான். அவன் தான் இந்திரனோ? இந்திர
என்னன்னு தெரியல எனக்கு நீண்ட சடமுறை அந்நாள் முதலாக அவ்விடம் இந்திரபுரம் என்னும் பேருடையதாகும். அதனை காணும் பேறு பெற்றோரும் வெற்றி வேலையுடைய காலன் கைப்பட்டார். மேலும் பிறப்பெய்தார். அதன் பெருமையை இவ்வளவினது என்று முற்றும் வரையறுத்து கூற வல்லார் யாவர். சத்திய விரதம் சத்திய விரதம் சத்திய விரதம் காரை தருவனம் செறுதலாலே சித்தி சேர்ந்தவர்க்கு நல்கும் திருநறிக்காரை காடன் திருப்பேரின் ஓங்கும் என்பரால் மாசுதீர்ந்த உத்தம கேள்வி சான்ற உணர்வுடைய உம்பர் மேலார். குற்றத்தினின்று தலைமை அமைந்த வேள்வியின் மிக்க அறிவினுடைய மேன்மக்கள் சத்திய விரதம் என்னும் தலம் காரை மரங்கள் செறுதலாலோ சேர்ந்தவர்க்கு சித்தி நல்கும் திருநறியை உடைய காரைக்காடு என்று திருப்பேரில் உயர்ந்து விளங்கும். அருள்நறி, திருநறி, ஒளிநறி, பெருநறி என்பன சிவஞானத்தை குறிக்கும். அதாவது அந்த முத்தியைத்தான் குறிக்கும். எது? அருள்நறி, திருநறி, ஒளிநறி, பெருநறி எல்லாம் இந்த முத்தி, அதாவது ஞானத்தை குறிக்கும். திருநறி காரைக்காற்று படலம் முற்று பெற்றது. ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன். நல்ல இடத்துல வந்து முடிச்சிருக்கிறோம். ஸ்ரீலங்காலயும் இருக்குதானே காரைக்காடு என்ற இடம். அது அங்க இருக்கு. காரைக்காடு ஆக்களுக்கு பேய் விட்டு